இருக்குது. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான நைட் ட்ரைவ் தாங்க போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த முத்தங்கா ஃபாரஸ்ட் தாங்க போகிறோம். இந்த முத்தங்காவில் உள்ள காட்டு நாயக்கர் பழங்குடி மக்கள் எல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தாங்க போயிட்டுருக்குறோம். பார்த்தா கோயம்புத்தூர்லேயே நம்ம ஒரு 12 மணிக்கு தான் கிளம்பணும். ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. கிளம்பி பார்த்தா நம்ம எந்த வழியில் போகிறோன்னா கோத்தகிரி, பந்திப்பூர், முத்தங்கா அந்த வழியில் தாங்க போகிறோம். சரி, போகிறது நைட் டைம்னால யானையெல்லாம் ஸ்பாட் ஆகுன்னு சொல்லி தான் நம்ம ஒரு vlog பண்ணலான்னு வீடியோ எடுத்தோங்க. பார்த்தா நம்ம கோத்தகிரி போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா குஞ்சப்பண்ணை செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி யானை நம்மளை பிளாக் பண்ணிடுச்சு. நடு ரோட்லேயே கரும்புலாம் தின்னுட்டு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அங்கேயே வெயிட் பண்ணி வச்சிருச்சுங்க எங்களையே. அப்புறம் அதை பார்த்து முடிச்சு கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு 10 கிலோமீட்டர் போனோம்னா நம்ம மக்கனா யானை ஒன்று நல்லா பெரிய யானை ரைட் சைடில் ஓரத்தில் நின்றுருந்துச்சுங்க. அதையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே பந்திப்பூர் வழியாக காலையில் என்ட்ராகும்போது கிட்டத்தட்ட நிறைய வண்டி அங்கே இதில் நின்றுருந்துச்சுங்க. சரி, நாங்களும் என்னடா இத்தனை வண்டி வருமானு பார்த்தா கிட்டத்தட்ட எங்களுக்கு முன்னாடி ஒரு 30-40 வண்டி நின்றுருந்துச்சுங்க செக் போஸ்ட்டில். அப்படியே செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டு போனோம்னா அங்கே ஒரு யானை கூட்டத்தை பார்த்துங்க. அம்மா ஒரு 2 குட்டி யானை ஒரு அம்மாவோட, அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டு மாடு கூட்டத்தை பார்த்துங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் விடிய பார்த்தா நம்ம அந்த முத்தங்கா ஃபாரஸ்ட் போய்ட்டுங்க. ஃபாரஸ்ட்டில் பெருசாக எதுவும் கிடைக்கல. பார்த்தா அப்புறம் அந்த காட்டு நாயக்கர் பழங்குடி மக்கள் அந்த ஏரியாவுக்கு முன்னாடி போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சென்னாய் கூட்டங்க எதையோ அடித்து பயங்கரமாக தின்னுட்டு இருந்துச்சுங்க. நாங்களும் கொஞ்சம் தூரம் அங்கே நின்றுருந்தா பின்னாடி வர பெரிய வண்டிகள்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க. சரி, பெருசாக வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஆனால் அந்த சென்னாய் மட்டும் பயங்கரமாக ரெக்கார்ட் பண்ணிட்டோங்க. அதை அடித்து தின்னுட்டு இருந்ததை மாறி அது ஓடி மாறி ஒவ்வொரு சென்னாயாக தின்னுட்டு இருந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நைட் ட்ரைவு, இந்த ட்ரைபிள் vlogs, அதனால் எல்லாமே சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னண்ணா ஒயிட் போட்டால் நல்லா தெரியாதுண்ணா கேமராவில். குட்டியை மறைச்சிட்டே போகுது. ஒரு 2 குட்டி இருக்குது. சண்டை போடுது. முள்ளு 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 இல்லை 3 தானே. ஒரு பையன் அவர் சொல்ல கேட்கலைங்க, அதனால கோவப்படுறேன். அவன் சொன்னதை கேட்காதனால ரெண்டுமே இதுவும் தந்த லேசாக இருக்குது. சுத்தலாமா? சுத்தலாம். நீ பின்னாடி வந்துரு, அவன் அந்த பக்கம் ஃப்ரெண்ட்ல தெரியும். எப்படி மாறுவா? எப்படி இருக்கு பாத்தீங்களா? பாருடா. நீங்கள் நான் ஓப்பன் ஆகல நினைக்கிறேன். ரைட்டில் ஏறிங்கண்ணா. நீங்கள் மேலே இருங்க. என்னண்ணா ரொம்ப தூரம் டிராஃபிக்காக இருக்கும் போல இருக்குது. 6 மணி ஓப்பன் வாங்கலைங்க. மணி 6:15 இறங்கி பார்த்துட்டேன். வண்டியில் இல்லைங்க. நாங்கள் முன்னாடி அந்த லாரி நிற்கிறோம் வெப்சைட்டில் டோக்கன் வாங்கிட்டு இருக்காங்க.
செக் போஸ்டா? ரைட் யாருக்கு வழி இல்லைங்களா? ரைட்டு ஏன் இல்லை இதுலேயே போயிருங்க அதான் பெஸ்ட்டு. ஏதோ காசு வாங்க மாட்டேங்குது. டோக்கன் கொடுத்துறாங்கண்ணா. டோக்கன் இங்கே தான் இருக்குங்களா? இல்லை இங்கே இல்லையே, அதுக்கு செக் போஸ்ட் தூரமாக இருக்குமே. இல்லை கேட் அங்கே இருக்குங்க. கேட்டு தெரியுதா? என்ன இந்த அளவுக்கு முன்னாடி நம்மளுக்கு முன்னாடி ஒரு கிட்ட வந்துட்டோமா? 3 வண்டி தான் இருக்கு. இல்லை மொத்தமாக சொல்கிறேன். மொத்தமாக நான் 3 வண்டி தான் இருக்கு. 20 வண்டி இருக்கும். லெஃப்ட் பாருங்க டக்குன்னு. கையை வெளியே விட்டுருவேன். அது ட்ரெய்லர்ண்ணா. ஜெயிலருங்களா? டைலரா? வாய்ப்பு லெஃப்ட்லாம் மாற வேண்டாம், இதிலே போயிருங்க. எவ்வளோண்ணா? டிக்கெட்டை பாருங்க. டிக்கெட்டு பார்க்கல, இருட்டாரு. வெல்கம் டு கர்நாடகா. முத்துக்குமாரில் எழுந்திருக்கலையா? முத்துக்குமாருங்க ஒன்றும் இருக்காதுங்க, தூங்கிடுங்க. இங்கே வருங்க, சிட்டல் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் கரெக்டு. இல்லை 9 மணிக்கு மேலே யாருக்கும் அலௌடு இல்லைங்க. பஸ்ஸு போச்சு, 3-4 பஸ்ஸு போச்சு. எத்தனை மணிக்கு சொல்கிறீங்க? நான் காலைல ஒரு 3 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டேன் அன்றைக்கி பைக்கில். வந்து அந்த செக் போஸ்ட்டில் எனக்கு அப்போ தெரியல என்ன எப்படி போகணுன்னு. செக் போஸ்ட்டில் வந்து பைக்கை போட்டு தூக்கம் வரல, யானை ஒரு பிளிரிட்டு பயங்கர சத்தமாக இருந்தது. நான் சரி ஏதாவது கிட்டக்கிட்ட வந்து வண்டியில் போய் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா லாரி நிறுத்தியிருக்காங்க, எல்லாம் உள்ள கிளாஸ் ஏற்றிட்டு படுத்துருந்தாங்க. சரி ஓகே, ஒரு பெட்டி கடை இருந்தது. அந்த பெட்டி கடையில் போய் உள்ளே போய் அந்த போச்சு 3 பஸ்ஸு கேஎஸ்ஆர்டிசி. எதுவும் வேட்டையாடிச்சு. என்ன தின்னுட்டு சின்னது என்ன தின்னுட்டு இருக்கு? இது பார்த்துறீங்களா? இறங்குறதுல என்ன இறங்கினா அது கடிச்சு அதான் ஒரு ஆலயம் முடிச்சுட்டு இருந்தாலும் கூட்டமாக தான் இருக்குது. பின்னாடி ஏதாவது பார்த்துருக்காங்க. ஒன்னோடய சொல்ல தூக்கிட்டு இருக்கு. இவ்வளோ வண்டி வருது. கத்துச்சு பாருங்க, ஓடிடுச்சு.